உம்மை ஆராதனை உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். வாழ்வு பருவம் என்பது சவால்களும் சோதனைகளும் நிறைந்த ஒரு காலம் என்பதை எங்கள் இளைஞர்கள் தங்கள் நாளையை எதனால் சுத்தம் பண்ணுவார்கள் என்று தாவீதுக்காரன் கேட்ட கேள்விக்கு உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதினால்தான் என்று நீர் பதிலளித்திருக்கிறீர். இந்த விலை மதிப்பற்ற வசனத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் இளைஞர்கள் தங்கள் வாழ்வில் தூய்மையையும் பரிசுத்தையும் காத்துக் கொள்ளும்படி நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த உலகத்தின் கவர்ச்சிகளில் இருந்தும் தூய செல்வாக்கில் இருந்தும் அவர்களை பாதுகாக்கிறோம். உங்களுடைய ஜீவனுள்ள வசனம் அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் வெளிச்சமாகவும் இருக்கட்டும். அவர்கள் உமது வார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும் தங்கள் இருதயத்தை பொக்கிஷமாக பாதுகாக்கவும் அதன்படி வாழவும் அவர்களுக்கு ஆவியானவரின் பலனை தந்தருளும். பாவத்திற்கு விலகி ஓடவும் நீதியையும் உண்மைத்தனத்தையும் தேடவும் அவர்களுக்கு ஞானத்தையும் தைரியத்தையும் அருளும். ஒவ்வொரு வாலிபனையும் உமது அன்பின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு உகந்தவர்களாகவும் உமது சித்தத்தை செய்பவர்களாகவும் வாழ அவர்களுக்கு உதவியருளும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். ஆமென். அமர்ந்து கொள்ளவும். அடுத்ததாக வரவேற்புரை வழங்குவதற்காக நமது பங்கு பேரவை துணைத் தலைவர் திரு பெனிஸ்டன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இல்ல, அனைவருக்கும் காலை வணக்கம். சத்தமா? இன்றைக்கு நாம கல்வி உதவித்தொகையானது கொடுப்பதற்காகத்தான் நீங்க அனைவரும் வந்திருக்கிறீங்க. இந்த கல்வி உதவித்தொகை எப்படி வருதுங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். பலருடைய உழைப்பினாலதான் இந்த தொகையானது இங்க வருது. நடத்தணும், நிறைய காம்படிஷன்லாம் நடத்தணும். இந்த மாதிரி சில பேர் உதவி செஞ்சிருக்காங்க. தவக்கால உண்டியல் இதன் மூலமா நாம சிறுக சிறுக சேமிச்சு நாம இதுவரைக்கும் 200 பேர்கிட்ட நாம இந்த கல்வி உதவி தொகையை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். சரியா? இதுக்காக உழைத்த அனைவருக்கும் நாம் கடவுள் எழுப்பி நாம் நம்மை நன்றி செய்யணும். மேலும் பாத்தீங்கன்னா நம்முடைய பங்கு மட்டுமல்ல, அதாவது தேவை என்று இருப்பவர்களை தேடி சென்று உதவி செய்பவர் தான் நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்கள். பாத்தீங்கன்னா பல கிராமங்கள்ல இருந்து சில கிராமங்கள்ல இருந்து இங்க வாங்கிட்டு போயிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது பருத்திப்பட்டு, கும்மிடிப்பூண்டி, திருவள்ளங்காடு, சத்தியமூர்த்தி நகர்
இந்த 4 கிராமத்துல இருந்தும் அவங்க வந்து என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, இதுவரைக்கும் யாரும் எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி எங்களை கொடுத்தது கிடையாது, இதுதான் முதல் முறையாக நாங்கள் இந்த பங்குக்கு வந்து வாங்குறோம் அப்படின்னு சொன்னது. அந்த பெருமை ஃபுல்லா நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை தான். எனவே நாம இந்த தொகையை வாங்கிட்டு போறது மட்டும் இல்லாம பங்கு தந்தையினுடைய ஆசை என்னன்னா, இளைஞர்கள் வந்து கொண்டே இருக்கும், ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வரும், ஒவ்வொரு பூசைக்கும் வரும். பூசைக்கு வராம நிறைய பேர் இருக்கிறீங்க, அது எங்ககிட்ட சொல்லி உண்மையிலேயே மனத்தாப்பட்டார். சரியா? அதனால இதை வாங்கிட்டு அப்படியே போகாம தயவு செய்து நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பதிக்கு வந்து பாதரை சந்திச்சுட்டு போங்க. சரியா? நான் இப்போ வரவேற்புரைக்கு வரேன். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் நம்மளுடைய பாசமிகு பங்கு தந்தை தாமஸ் இளங்கோ அவர்களை கரவழி எழுப்பி மேலும் நம்ம பங்கு பேரவை நிர்வாக குழு மற்றும் செயற்குழு அனைவரையும் வருக என அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த பிள்ளைகளை அருமையாக கூட்டிக் கொண்டு வந்த பெற்றோர்களையும் வருக என வரவேற்கின்றேன். அதே சமயத்தில் வந்திருக்கும் இளைஞர்களையும் நான் வருக என கரந்தூக்கி வரவேற்கிறேன். நன்றி. அழகிய வரவேற்புரை வழங்கிய துணைத் தலைவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் கரவழி இருக்கு நம்ம எல்லாம் உற்சாகப்படுத்துறாங்க. பிள்ளைகள் எல்லோரும் பூசைக்கு வர வேண்டும், பங்கு தந்தையை சந்திக்க வேண்டும், உங்களுடைய உறவுகளை ஆழப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை சொல்லி அவருக்கு மனமார்ந்த நன்றிகள். இப்பொழுது அடுத்த நிகழ்வாக இந்த அருமையான திட்டம், கல்வி உதவி திட்டம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? சத்தமே இல்லையே. பிடிச்சிருக்கா? இந்த கல்வி உதவி திட்டம் எத்தனையோ மாணவர்களுடைய எதிர்காலத்திற்கான வெளிச்சம் இல்லையா? இதை பத்தி பேசும்போது எல்லா பேரண்ட்ஸ் சைட்லயும் சரி, பிள்ளைகள் இடத்துலயும் சரி, அவ்வளவு ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பு, ஒரு எதிர்காலத்திற்கான ஒரு ஒளிகாட்டி. ஆகவே இதை பத்தி பேசும்பொழுது 2-3 பேர் சொன்னாங்க, நாங்களும் எங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பெற்றோர்கள் சார்பில் பேச அழைக்கும் பொழுது திருமதி மேரி தெரேசா அவர்கள் சில வரிகள் கூறி தனது அனுபவத்தை சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உற்சாகமாக கரவழி எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். பெற்றோர்கள் சார்பாக வருகிறார்கள். பங்கு தந்தை அவர்களுக்கு வணக்கம். இங்கு வந்திருக்கும் பெற்றோர்கள், இளம் பெண்கள், இளைஞர்கள், பங்குக்கு உதவி புரிந்த அனைவருக்கும் மிக மிக வணக்கம். நன்றி. மறப்பது நன்றல்ல, அன்றே மறப்பது நன்று. நமக்கு ஒருவர் உதவி செய்தால் அதை என்றும் எப்பொழுதும் எந்த நாளிலும் மறக்க கூடாது. உதவி என்பது நற்கருணையுடன் செய்யப்பட வேண்டியது. அதை பிறகு சொல்லி புறம் பேசவோ குறை கூறவோ உதவியின் மதிப்பு இணங்கிவிடும். ஆம், அன்பு தந்தை அவர்களே, ரெவரண்ட் ஃபாதர் இளங்கோ அவர்களே, அவர்களுடன் உதவியாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் மெடிசன் பிரதர் அவர்களும், தம்பி ராஜேஷ் அவர்களையும், ஜான்சன் அவர்களையும் இந்த மேடைக்கு அழைத்ததற்காகவும், இதுக்கு உதவி புரிந்த அனைத்து உள்ளங்களுக்காகவும், ஆம் அன்பு தந்தை அவர்களே, ஒரு உதவி என்பது நலத்திட்ட உதவி என்றால் அனைவருக்கும், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஆசையாக இருக்கும். ஆனால் அதற்கு கஷ்டப்படுகின்றவர்களுடைய வேதனையும் சோதனையும் யாருக்கும் தெரியாது. ஆம், நீங்கள் வருகின்ற இளைஞர்களாகவும் இளம் மகளிர்களாகவும் இருந்து நம் பங்குக்கு கடந்த வருடம் 7 லட்சம், இந்த வருடம் 10 லட்சம் இதை கொடுத்தால் நான் வீடு வீசி போயிருப்பேன். ஆனால் இதை படிக்க உங்களுக்கு உதவி செய்த பங்கு தந்தைக்கு ரெவரண்ட் ஃபாதர் இளங்கோ அவர்கள் இங்கு உதவி பங்கு தந்தையாக இருந்து இன்று பங்கு தந்தையாக நமக்கு செய்ததற்காக மிக 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 பெரிய ஒரு அற்புதம். அடுத்த வருடம் இதை விட வேகமாக செய்ய வேண்டும் என்றும், வெளி பங்கு மக்களுக்கு செய்த உதவிக்கும், என்னுடைய பங்கு வந்து என் பொண்ணு வந்து பிஓடி படிக்கலாம், பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷன் தெரப்பி. இது 3வது வருடம் ஆக போகுது. ஆனா இது வரைக்கும் நான் ஒரு புக்கோ ஒரு கைடோ ஒன்றும் நான் எடுத்து தந்ததில்லை. என் பொண்ணு வந்து 4500 ரூபாய் ஈவினிங் வேலைக்கு போறான். இந்த வருமானம் தெரிஞ்சுச்சா அவ படிக்கலாம்.
அனுபவபூர்வமான தனது ஆழ்ந்த அனுபவத்தை பகிர்ந்ததுக்காக சகோதரிக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக பெற்றோர் சார்பாக, தந்தையர் சார்பாக திரு அகஸ்டின் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கரவொலிக்கு அவரை உற்சாகமாக வரவேற்போம். யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுது என்று அவங்களுக்கு ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அது கரெக்டான இடங்களுக்கு போய் சேருது என்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய் அவ்வளோ மதிப்புள்ளதானது. என்னுடைய டாக்டருடைய எம்எஸ்சிக்கு வேண்டி 2 வருஷத்துக்கு உண்டான ஹெல்ப் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆஃபீஸ் மேலர்ஸ் அதே மாதிரி இந்த பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். இதுக்கு மேலே சொன்னதுக்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை. அதனால once again thank you very much for the help and support. Thank you Father, thank you all the fellows, and thank you all the people, those who have persons, male and female, all people those who have helped for this grand occasion. Thank you. Thank you to the அவர்களே. மீண்டும் ஒரு கரவொலி எழுப்புவோம். தந்தையர் சார்பாக பேசிய அவருக்கு மனமான நன்றிகள். இறுதியாக மாணவ மாணவிகள் உங்களுடைய சார்பாக பேச இருப்பது செல்வி நட்டாலியா. உங்க சார்பா அப்படின்னா கிளப் பண்ணணும். Good morning to Reverend Father Thomas Silango and all the office bearers. எல்லாருக்கும் good morning. So first of all வந்து இந்த நல்ல திட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம கடவுள்னால தான் அந்த தாட் வந்து ஃபாதருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நான் போன வருஷமே ஸ்காலர்ஷிப் வாங்கினேன், இந்த வருஷமா என்னால் வாங்க முடியுது. அதுக்கு மிகப்பெரிய நன்றி நம்ம ஃபாதர் அண்ட் நம்மளோட பாத்திமா கமிட்டி ஆஃபீஸ் பேரண்ட்ஸ்க்கு. நம்மளாம் படிச்சுட்டு இருக்கோம், நாளைக்கு கண்டிப்பாக எல்லாரும் ஒரு நல்ல வேலைக்கு சேர்ந்தது பிறகு நம்மளால 4 பேருக்கு உதவி செய்ய முடியணும் அப்படின்ற ஒரு கருத்தை நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க. நம்ம ஹெல்ப் பண்ண முடியாம சில பேர் படிக்க முடியாம இருக்காங்க. பட் we are all chosen by God. கடவுள் நம்ம கைப்பிடிச்சு இந்த நாள் வரைக்கும் வழி நடத்தி கொண்டு வந்திருக்காரு. அடுத்து படிக்கிறதுக்காகவும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு, வேலைக்கு போறதுக்காகவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்பிக்கையே நம்ம மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டு நாளைக்கு 4 பசங்க முடியாதவங்க ஏழை எளியோருக்கு நம்மளும் உதவி செய்யணும். அந்த நன்றி எனக்குமே மறக்க கூடாது அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ நட்டாலியா. அருமையான ஒரு வசனம். நாமும் பிறருக்கு உதவ வேண்டும், இப்பொழுது விதையாக விதைக்கப்பட்டீர்கள் என்ற கருத்தை சொல்லி சென்ற உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்த நிகழ்வாக இப்பொழுது நம்ம இந்த திட்டத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகள் கூறவும் அறிவுரைகள் வழங்கவும் நமது பாசமிகு பங்கு தந்தை தாமஸ் இளங்கோ அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கரவொலி எழுப்பி நாம் அவர்கள் இருப்போம். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய பங்கு பெறுவதற்குரிய நிர்வாக குழு, செயற்குழு, மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை கலந்த அருளும் ஆசிரும் இறைவன் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் அன்போடு வாழ்த்துகின்றேன். முதல் மகிழ்ச்சி, மன நிறைவு. ஒன்று செய்து கொண்டே இருந்தால், அதை ஆக்கப்பூர்வமாக செய்து கொண்டிருந்தால் அது மகிழ்ச்சியாக மாறுகிறது, ஒரு நிறைவு தருகிறது, வாழ்க்கையில் அர்த்தத்தை பூர்த்தி செய்கிறது. இது போன்ற பல காரியங்கள் பங்கில் செய்ய வேண்டும் என்று ஆசை.
இது என்னன்னா, நாம் எல்லோரும் இந்த பங்கு நமது பங்கு. இதில் நீங்கள் எல்லோரும் இங்கேதான் பிறந்து திருமுழுக்கு பெற்று புதுநன்மை பெற்று மறைக்கல்விக்கு சென்று இப்பொழுது நீங்கள் கல்லூரி வாழ்க்கைக்கு சில பேர் முதல் வருடம், சில பேர் 2ஆம் வருடம், சில பேர் ITI வேற ஏதாவது படிச்சுட்டு. ஆக இந்த பங்கு என்பது நமது பங்கு, கடவுளால் கொடுக்கப்பட்ட திருச்சபையில் நமது பங்கு. ஆக always must feel that it is our parish. ஓகே, இது நமது பங்கு என்கின்ற அந்த உரிமை எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். இந்த பங்கு என்ற வார்த்தையை பாருங்க, இந்த பங்கில் நமக்கு ஒரு பங்குண்டு, அதனால் பங்கு என்றுதான் நாம் இதை அழைக்கின்றோம். ஆகவே அற்புதமான உங்களை பார்க்கின்ற போது மிகுந்த மகிழ்ச்சி, உங்களை உற்சாகப்படுத்துவதில். குறிப்பாக நீங்கள் படிக்கிறீர்கள். நான் சொல்ல விரும்புவதென்ன, ஒரு அறிவுரை என்று சொல்வதை விட நன்றாக படியுங்கள். The more you educate, the more you will become human. ஒரு கல்வி என்பது என்னவென்றால் மனிதனை பண்படுத்துவதுதான் கல்வி. ஒரு மனுஷனை பண்படுத்துவதுதான் கல்வி. கரடுமுரடா பேசுவது, அல்லது போலித்தனமாக வாழ்வது, அல்லது ஏமாற்றிக் கொண்டு இருப்பது, பொய்யான முகங்கள், பொய்யான, இது கல்வி அல்ல. படித்தவர்கள் இப்படி செய்யக்கூடாது. ஆக கல்வி என்பது இன்னும் அதிகமாக மனிதனை மனிதனாக பார்க்க. உதாரணத்துக்கு இன்றைக்கு கூட நம்ம காலையில 2 இளைஞர்களுக்கு நம்ம ஒரு பாராட்டு கொடுத்தோம். காசு கீழே கிடைச்சது, 1,46,500 ரூபாய். இதே நம்முடைய பிள்ளைகள் தான். அந்த காசை நம்ம எடுத்து கூட வச்சிருக்கலாம், யாருக்கு தெரிய போதில்லை. இருந்தாலும் அதை எடுத்துட்டு போயிட்டு அது யாருடைய கடின உழைப்பின் காசு, அதை சரியாக முறையாக பாருங்க, அதுல ஒரு நாலேஜ் இருக்கு. அதே போல இளைஞர்கள் கூர்மையாக இன்டலெக்சுவல் அண்ட் ஆல்சோ எமோஷனல் பேலன்ஸ் இருக்கணும். கூர்மையாக இருந்தாரை வேற யாருக்காவது கொடுத்துட்டா அது எங்கோட போலீஸ் ஸ்டேஷன்ல சேர்த்து தட்ஸ் a right way. அதன் பிறகு சென்னை கமிஷன். அப்ப என்னன்னா, ஒரு நல்ல விழுமியங்கள் மதிப்பீடுகள் நம்முடைய இளமை காலத்தில் அவசியம். ஒரு உண்மை என்ற மதிப்பீடு, ஒரு நீதி என்ற மதிப்பீடு, ஒரு இரக்கம் என்ற மதிப்பீடு, இது அடுத்தவருடைய கடின உழைப்பில் வெளிவந்த காசு என்றெல்லாம் நான் நினைத்து பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆக இப்படியாக நீங்கள் வாழுங்கள், வளருங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். அடுத்ததாக நீங்க பாருங்க, நம்முடைய பங்கில் இளையோர், இளம், நீங்கெல்லாம் இளைஞர்கள், யூத். ஸோ வெரி ஸ்பெஷல். என்கிட்ட இல்லாத ஒன்று உங்ககிட்ட என்ன இருக்குன்னா அது யூத் தான். யூத்ஃபுல்னஸ், இளமை காலம், இளமையில் கல், பருவத்தில் பயிர் செய். அழகான வார்த்தை, தமிழ் வார்த்தைகளையே உங்களுடைய காலத்தில் நன்றாக கற்று தேர்ந்து மகிழ்ச்சியோட எதிர்காலத்துக்கு செல்லுங்கள் என்று உங்களுக்கு வாழ்த்துகின்றேன். அதே போல நம்முடைய சென்னை மயில உயர் மறை மாவட்டத்துல ஜெடெக்ஸ் என்ற ஒரு IAS கோச்சிங் சென்டர் இருக்கு. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியுமா? ஜெடெக்ஸ் அகையில அடுத்த முறை ஃபாதரை நான் வர வைக்கிறேன், அனைத்து இளைஞர்களோடு கூட்டுறேன். அகையில நீங்க அதெல்லாம் பயன்படுத்தலாம். அதாவது இந்த UPSC தேர்வுக்கு, TNPSC தேர்வுக்கு, பிறகு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க என்ன ஏது பல விஷயங்கள் என்னன்னா, பெற்றோர்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்ல முடியாது. அவங்க உங்களை படிக்க வைக்க முடியும், வழிகாட்டும். உங்களில் சில பேர் தானாக முனைப்போடு வருவார்கள். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஆகையால ஒரு உங்களுடைய அந்த ஊக்கம், ஆர்வம் தான் உங்களை உயர்த்தும். நீங்க தான் வழியை கண்டுபிடிக்கணும். ஆக உங்களுக்கு என்னதான் வளர்ந்தாலும் கிறிஸ்துவின் பிள்ளைகள், you are all the children or youth of Jesus இல்லையா? அந்த மதிப்பீடு எப்போது கிடைக்குது? காலேஜுக்கு போறீங்க, பழகுறீங்க, ஒரு தியேட்டருக்கு போறீங்க, இல்ல யாரோட பழகுறீங்கன்னா you must witness that you are a Christ son and daughter. That's very important. ஆனா திருச்சபை பங்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதாகவே இது போல ஜெடெக்ஸ் நீங்க பயன்படுத்தலாம். அதே போல திருப்பலி, நீங்க திருப்பலி என்பது எப்படி பார்க்கணும்னா இது ஒரு கடமை அல்ல. திருப்பலி என்பது மனசாட்சியின் குறிச்ச வாய்ஸ் ஆஃப் தி கான்ஷியன்ஸ் என்று சொல்வார்கள். நம்முடைய கடமையை நிறைவேற்று. இப்ப சில பேர் சொல்லுவாங்க திருப்பலிக்கு போலனா ஒரு வகையான வெறுமை இருக்கு. எம்ப்டினஸ் we could able to empty nest syndrome என்று சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க. empty nest syndrome அப்படினா ஒரு வகையான வெறுமை. அப்படினா நம்ம வந்து மனசாட்சியை மழுங்கடிச்சு தூங்க வச்சு எழுந்துக்கிறதுக்கே சில பேர் வந்து நாயிடுவா 9 மணிக்கு. என்ன காரணம் சொல்லுவாங்க தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே ஒரு நாள் தான் என்னது விடுமுறை. இப்போ இங்க இருக்க அத்தனை பேர் சின்ன வயசுல வளர்ந்தவங்க தான். சரி, இவங்க எல்லாருமே கேட்டு பாருங்க. இப்ப நானா எடுத்துக்கிட்டு வச்சுங்களேன், நானா 365 362 நாள் ஆர்டர் பாய். 3 நாள் எனக்கு சிக்கனாதான் வந்து ஒரு நாள் ஆர்டர் பாய். நான் சொல்றேன், எங்க அப்பா அடிப்பாரு. எங்க அப்பா சும்மா இல்ல, ஒரு அடி ஆரம்பிச்சாரா 22 அடியை நடிச்சுட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு சேட்டை பண்ணுவோம், அந்த அளவுக்கு அடி வாங்குவேன். அந்த அளவுக்கு என்ன கண்ட்ரோல என்ன கட்டி போட்டு தான் வச்சுருந்தாங்க. ஜனல்ல நிறைய கட்டி போட்டு தான் வந்துக்கிறாங்க. கேட்டு எங்க அம்மா கிட்ட கராரே சொல்லுவாங்க. இதுல எங்க அம்மா நடுவில் வருவாங்க காப்பாத்துருக்கு. அவங்களுக்கு ஒரு 5 அடி விடும்.
சரியா? எங்க அப்பா அடிக்க எங்க அம்மா அடிக்க அப்படிதான் நம்ம வளர்ந்தது. இப்போ இருக்கும் சின்ன வயசுல அப்படிதான் இருக்கும். நிறைய அதனால ஆட்டை தாங்க முடியும் அட்டகாசம் எடுத்து போர்டிங் சேர்ந்துட்டாங்க. போர்டிங்ல சேர்க்கறதுக்கு போயிட்டு அது ஃபாதர் போர்டிங் ஆகி போச்சு. யதார்த்தமா வளர்ந்து பதார்த்தமா வந்துட்டாங்க. அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஆகையால என்னன்னா நல்ல அந்த ஒரு பழக்க வழக்கங்கள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை கோயில். நீங்க எத்தனை பேர் மாசுக்கு வரல, எத்தனை பேர் மாசுக்கு வந்தீங்க, கையை தூக்க வேண்டாம், யோசிச்சா போதும். மாசுக்கு வராம நீங்க எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க. திருப்பலி நீங்க உங்க பார்வை என்பது இப்போ திருப்பலி மிகப்பெரிய பொக்கிஷம். உலகத்தில் சிறந்தது ஆண்டவருடைய இறைப்பிரசனம் திருப்பலி தான். ஆனால் வராம இருக்கக்கூடாது. அதே போல நீங்க நைட்டு லேட் ஆகுது தூங்குறதுக்கோ வேலை செய்யறதுக்கோ படிக்கிறதுல காலைல மாஸ்க் வந்துட்டு அதுக்கப்புறம் போய் தூங்குங்க. அதுவும் நம்ம பங்கு இன்னும் கிஃப்டட். மற்ற பங்குலாம் ஒரு பூசை 2 பூசை தான் இருக்கும். நம்ம பங்குல அப்படி இல்லை, திருப்பலி பாட்டு நடந்துகிட்டே இருக்கும். எந்த திருப்பலியை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில நீங்க நிறைய மிஸ் பண்ணிட்டே இருக்கு. இன்னைக்கு பாருங்க, நீங்க சொன்னீங்க தேவையானது ஒண்ணு, அது இயேசுதான். அதை பிடிச்சிட்டீங்க, வெக்கப்படக்கூடாது. சாட்சி சொல்றதுக்கோ சாட்சியம் வாழ்றதுக்கோ பிரைஸ் எல்லாம் சொல்றதுக்கு வெக்கப்படக்கூடாது. நீங்க வெக்கப்பட்ட உங்க வாழ்க்கை வெக்கப்பட்டு போயிடும். சரிங்களா? அதனால இது கல்வி உதவித்தொகை இருந்தாலும் இது பங்கு என்பதால் இதைதான் நாங்கள் எதிர்பார்க்க கிறிஸ்து மதிப்பீடுபடி வாழ்க்கையில் ஒரு அன்போடு வாழ்க்கை. கடைசியா நம்ம யூத் குரூப்ல எல்லாரும் சேரணும். எத்தனை பேர் யூத் குரூப்ல இருக்கிறீங்க? எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க. சரிங்களா? சில பேர் இருக்கீங்க. ஆகையால ஒவ்வொரு நாளும் நான் வச்சுக்க, ஒவ்வொரு மாசமும் 3வது வாரம் 11 மணிக்கு உங்களை எல்லாரையும் நான் பார்க்கணும் திருப்பலி. சரிங்களா? எத்தனை மணிக்கு திருப்பலி? அது 11 மணிக்கு யூத் மாஸ். இனி அவ்வளவுதான், யூத் மாஸ் 11 மணிக்கு. அதே போல யூத் மீட்டிங்க்கு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? வருவதற்கு நிறைய பயன்கள் உண்டு, பலன்கள் உண்டு. மாசத்துல எப்ப இருக்கு மீட்டிங்? மாசத்துல எப்போ? 3வது செகண்ட் சண்டே. ஓகே, செகண்ட் சண்டே மீட்டிங், 3rd சண்டே நமக்கு மாஸ். சரிங்களா? ஆக நீங்க கடைசியில கல்வி உதவித்தொகை கொடுப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதாவது நம்ம சேர்த்து கொடுக்குறோம். இங்க சேர்த்து அங்க சேர்த்து இப்படி சேர்த்து கொடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வாங்குன்ற நீங்க அதை பயனுள்ள பல வகையில மாற்றணும். நீங்க சில பேர் என்ன பண்ணுவான், பேரண்ட் கொடுக்க மாட்டான். இங்க ஆர்டர் பண்றது, ஸ்விக்கில பிரியாணி மதியம், சரியா? சூப்பர் மார்க்கெட்டுக்கு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா you are doing injustice to God. You are doing injustice. அநீதியை செய்றீங்க, அக்கிரம செய்றீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? பல பேருடைய உழைப்பில் இது கொடுக்கப்படும். உழைப்பை சுரண்ட கூடாது. சரிங்களா? இதை நீங்கள் கல்விக்கு உங்க ஃபீஸ் கட்டுறதுதான் பயன்படுத்தணும். இல்ல உங்களுடைய கல்வி சம்பந்தமா பயன்படுத்துங்க அப்படின்னா, இல்ல உங்களுக்கு அந்த பயன்படலாம் தயவு செய்து கொடுத்துருங்க, இன்னொருத்தருக்கு நான் கொடுத்துறேன். சரிங்களா? புரியுதுங்க நான் சொல்றது? ஆகையால வாங்குறது அது 2000, 3000, 4000, 5000 பல பேருடைய உழைப்பில் வருவதை கல்விக்காக பயன்படுத்தணும். நான் போடு வாழ்த்துக்கிட்டு உங்கள் வருகை மிகுந்த மகிழ்ச்சி. ஆக இங்க இருக்கக்கூடிய திருவாள் பெனிஸ்டல், திருவாள் ராஜேஷ் மற்றும் எல்ஜோஸ், திருவாள் எல்ஜோஸ், திருவாளர் சுந்தர், திருவாள் ஜான்சன், ரோசியம்மா, அதுக்கப்புறம் சுமித்ரா, உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பெண் எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு கரவணை எழுப்பி அவளுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி இன்னும் ஒரு பேர் இருக்காங்க. திருவாளர் ஒரு 2 பேர்லாம் இருப்பாங்க. இன்னைக்கு கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதில் அவங்களுக்கு தயாரிச்சு அவங்க கொடுப்பதற்கு முறையாக எப்படி கொடுக்கலான்றதுக்காக வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுக்கு சொல்வதுதான், கல்வியினால் உயருங்கள், கல்வியை பிடித்துங்கள். கல்விதான் ஒரு மனிதன் உயர்த்த பெறக்கூடிய கல்வியை பயனுள்ள வகையில் மாற்றுங்கள். கிறிஸ்துவின் சாட்சிய பிள்ளைகளாக வாழுங்கள். ஏதோ வந்தோம் போனோம் பெற்றோம் என்று இல்லாமல் அத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கின்ற அன்போடு வாழ்த்துகிறேன். இது நமது பங்கு, நமது குடும்பம், நமது இளைஞர்கள் என்று வாழ்கிறேன் என்று உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். God bless you. Thank you Father, thank you very much. எவ்வளவு அழகான ஒரு அனுபவமான அறிவுரை இல்லையா? குழந்தைக்கு ஏற்றார் போல் இறை உணவு, வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்றார் போல் இறை உணவு, தம்பதிகளுக்கு ஏற்றார் போல் இறை உணவு, முதியோர்களுக்கு ஏற்றார் போல் இறை உணவு. எல்லாவற்றுக்கும் தகுந்த மாதிரி அவருடைய சொற்பொழிவு, அவருடைய வார்த்தையில் வெளிப்பாடு இருக்கும். அதுவும் நகைச்சுவை உணர்வோடு இருக்கும். எத்தனை பேர் ரசிச்சீங்க? அந்த கொடுக்கப்பட்ட 5 நிமிடத்துக்கு பார்த்தா எல்லோரையும் கட்டி போட்டுருவார் தன்னுடைய வார்த்தையின் வசீகரத்தினால். மீண்டும் ஒரு முறை கரவொலி எழுப்பி நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு நமது மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது இந்த நிகழ்வின் முக்கிய நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. கல்வி உதவி தொகையானது இப்பொழுது வழங்கப்பட இருக்கின்றது. வழங்கப்படும் பொழுது பெயரை வாசிக்கும் பொழுது நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களிடம் நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு இங்கு உங்களுடைய பெயர் பதிவு செய்திருக்கின்ற அட்டவணையில் கையொப்பமிட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பெயர் வாசிக்க வந்து பெற்றுக் கொள்ளும்படியாக இதை வழங்குவதற்கு பாசமிகு பங்கு தந்தை அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக கல்லூரி முதல் ஆண்டு First year kindly get up. First year almost first time getting into the college.
First time you are getting to the college. முன்னாடி வா Joel, the Loyola student, come here. First year, very good. என்ன பாருங்க, first time நீங்க போறீங்க. ரொம்ப அழகான வருடங்கள் கல்லூரி பருவங்கள். ஆகையால நல்ல அழகா படிப்பு இருந்தாலும் சரி, மற்ற காரியங்கள் நன்றாக வாழுங்கள், வாழ்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் போறதால கொஞ்சம் தயக்கம் இருக்கும், கொஞ்சம் முயற்சிகள் எடுக்க தயங்குங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. நன்றாக இருங்கள். கல்லூரி பருவம் உங்களை நன்றாக வழிநடத்தும் வாழ்த்துக்கிறேன். நல்ல ஒரு பெருத்த ஒரு ஜோரா கரவொலி எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் காலேஜுக்கு போறாங்க. வாழ்த்துக்கிறேன். சிரிக்க மாட்டீங்க, ரொம்ப சீரியஸாக கிடைக்கிறீங்க. ஹாஸ்பிட்டலில் நடத்துகிற பாருங்க, மிகுந்த மகிழ்ச்சி உங்களை பார்க்கும்போது. தேங்க்யூ. முதல் வருட கல்லூரி மாணவர்கள் ஏ பிரின்சி, ஆர் கோகுல், டி பிரீத்தி மேரி, தமிழ் செல்வன், லீனா மார்கரெட், எஸ் ஷாலினி, ஆர் தரிகா, ஷாலினி, ஆர் தரிகா, எஸ் தரிகா, சச்சின், சி ஜோயல் ரூபஸ். இவர்கள் அனைவருக்கும் நாம் கரவொலி எழுப்பி நமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்துவோம். முதல் வருடம் கல்லூரி படிக்க இருக்கின்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். இவர்களை தொடர்ந்து 2ஆம் ஆண்டு கல்லூரி மாணவர்களுக்கு இப்பொழுது உதவித்தொகை வழங்க இருக்கின்றது. துணைத் தலைவர் அவர்களும் முன்னின்று செயல்பட நினைக்கிறோம். செல்வன் ஜோஷுவா ஆனந்த், 2ஆம் வருடம். ஜோஷுவா ஆனந்த் அப்படியா? செகண்ட் இயர் முன்னாடி நீங்க செகண்ட் இயரா? வாங்கிட்டு மறக்காம ஒன்னே மறுபடியும் சொல்றது, 3வது சண்டே யூத் மாஸ்டருக்கு கட்டாயம் வரணும். சரிங்களா? 11 மணி மாஸ்டர் நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல எல்லா வாரமும் வருவதற்கு முயற்சி எடுக்கணும். உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ப மாஸ்க்கு வாங்க. ஜோஷ்வா ஆனந்தை தொடர்ந்து ஜென்சி மேரி சந்திரா, அவர்களை தொடர்ந்து ஐஸ்வர்யா, என் திவ்யா, எஸ் அமலா கிறிஸ்டி, வி ஜெசிந்தா மேரி, ஜே ஜாபர்கன் மேவின் ராஜன், ஜாபர்கன் மேவின் ராஜன், ஜி மெல்வினா ஜெனிஃபர், ஜி மெல்வினா ஜெனிஃபர், என் பரத்குமார், பரத்குமார், எஃப் ரொசாரியோ செல்வம், ஜே ஏஞ்சல், ஜே ஏஞ்சல், எம் கீர்த்திகா, எல் நந்தினி, எஸ் கிஷோர், ஜே கெவின் ஜோஷ், டி மரிய ஏஞ்சலினா, வி ஆல்வின், ஆர் அபிதா, டி ஃபெர்லின் ஷர்மிளா, அபிதாவை தொடர்ந்து ஃபெர்லின் ஷர்மிளா, கேவின் ஜோஷ், ஜே கேவின் ஜோஷ். இவராக 2ஆம் வருட கல்லூரி மாணவர்களுக்கு உதவி தொகை நிறைவடைந்தது. அதைத் தொடர்ந்து
கல்லூரி மாணவர்கள் 3ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு இப்பொழுது கல்வி உதவி தொகை வழங்கப்படுகின்றது. மூன்றாம் ஆண்டு எஃப் பிரீத்தி கல்லூரி 3ஆம் ஆண்டு மாணவி எஃப் பிரீத்தி. ஜே கீர்த்தனா மேரி ए संजय वराना संजय यहाँ गई तुमने हाँ ए राजू क्रिस्तुफा मेरी एफ प्लसन जे एप्सिफा सोफिया जे मीनट अजय आर श्याम वी मेर्सिलिना இந்த காசு கல்வியை தவிர வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. திரும்ப சொல்றதுதான் புரியுதுங்களா? ஃபீஸ் கட்டுறதுக்கோ கல்வி சம்பந்தமா அதுதான் இன்டென்ஷன், கருத்து என்பது அதுதான். அதனால சில பேர் ஃபீஸ் கட்டிட்டு இருப்பீங்க, யாருக்காவது வாங்கி கட்டிருப்பீங்க, கடன் வாங்கி, அது போலலாம் கல்விக்காக மட்டும் இதை பயன்படுத்தணும். சரிங்களா? ஆர் லிபிகா வரல. எஸ் நந்தினி, கே காயத்ரி வரல. टी जेनिफर இவர் 3ஆம் ஆண்டு முடிஞ்சிருச்சு. அடுத்தது பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வழங்கப்படுகின்றது கல்வி உதவி தொகை. PG students A Steffi, D Williams, Natalia, yes Jennifer, P Martin, இதோடு முதுகலைக்கழக மாணவர்களுக்கு உதவி திட்டம் வழங்கப்பட்டது. அடுத்ததாக தொழில்நுட்ப மாணவர்கள் டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேருக்கு இப்பொழுது உதவிகள் வழங்கப்பட இருக்கிறது. ஐ சாமுவேல், ஷாமினி பிரியா, ஆண்ட்ரூ வில்லியம், இந்த 3 பேர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி முடிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவருக்கும் நாம் கரவொலி எழுப்பி நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அடுத்ததாக பள்ளி செல்கின்ற மாணவ மாணவியர்கள் விடுபட்ட பெயர்களை இப்பொழுது வாசிக்க இருக்கின்றோம். நீங்கள் இப்பொழுது வந்து பக்கத்தந்தையிடம் பெற்றுக் கொள்ளலாம். 1ஆம் வகுப்பு எர்னஸ்டோ ஃபெடல் இருக்கீங்களா? எர்னஸ்டோ ஃபெடல் இல்ல. ஓகே. 2ஆம் வகுப்பு சிவானி மரியா. 2ஆம் வகுப்பு சிவானி மரியா.
5ஆம் வகுப்பு ஜோஸ்விக் கேப்ரியா. ஜோஸ்விக் கேப்ரியா 5ஆம் வகுப்பு. 6ஆம் வகுப்பு யூஜின் ஜோஸ். யூஜின் ஜோஸ் 6ஆம் வகுப்பு இருக்கீங்களா? இல்ல. 8ஆம் வகுப்பு டி கேத்ரின் மரியா. 8ஆம் வகுப்பு ஏ பெரோஷியா. 10ஆம் வகுப்பு ஏ ஃபியர் கிரில்ஸ். ஜே ஆண்ட்ரூஸ் இருக்கீங்களா? ஜே ஆண்ட்ரூஸ். ஜே ஆண்ட்ரூஸ் இந்த கிளாஸ் இருக்கு. முக்கியமா ஒரே நீங்க ஹை கொடுங்க. உதவிகள் நலத்திட்டம் வழங்கிய பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பங்கு நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு நன்றி. இதுக்கு உதவியா உள்ள அந்த குழுவுக்கு மனமார்ந்த நன்றிகள். மாணவர் செல்வங்களுக்கும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கரவொலி எழுப்பி நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுவோம். நன்றி.